Good morning students, I am MRK. Today next class 10th standard chapter 2 numbers and sequences exercise 2.7. இந்த கொஸ்டின் வந்து ஜிபியில் உள்ள கொஸ்டின், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்ற கொஸ்டின். பெருக்கு தொடர் வரிசைன்னு தமிழில் சொல்லுவாங்க. அதில் என்ன கொடுத்துருக்கும் பாரு, 6th சம்மு. இன் ஏ ஜிபி த 9th term is 32,805 and 6th term is 1215. ஃபைண்ட் தி 12th term அப்படின்னு கேட்டிருக்கு. 2 term கொடுத்துட்டு கேட்டிருக்கு. வாட் இஸ் கிவன் அப்படின்றத முதல்ல நம்ம ரைட் பண்ணணும். ஆனால் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோம், பொறுமையாக நிதானமாச்சு. கிவன் இது வந்து கொஸ்டின் ஏபி. அப்போ ஃபார்முலா nth term ஆஃப் ஏபின்றது மாறும். ஃபஸ்ட்டில் வேணால் எழுதிக்கிறோம். nth term ஆஃப் ஆஃப் ஜிபி அண்ட் தேவையில்லை, ஜிபி is Tn equal to A R power n minus 1. ஓகேயா, ரைட். இதுதான் ஃபார்முலா. இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்கோம்னா T9 equal to 32,805 கொடுத்துருக்கு. இதை நான் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி நம்ம இந்த இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். T9 equal to A R 9 minus 1 8, அதாவது இதில் இந்த எண்ணுக்கு போல 9 போட்டிருக்கேன். ஓகேயா, ஈக்குவல் டு 32,805. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, வெரி குட். இப்போ இதை செப்பரேட் பண்ணோம்னா A R power 8 ஈக்குவல் டு 32,805. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 32,805. சரி, இது கொஸ்டின், இது கிவன் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். அடுத்து 6th term கொடுத்துருக்கு. T6 ஈக்குவல் டு A R பவர் 6 minus 1 எண்ணுக்கு பதிலாக இந்த இடத்துல போடணும். ஈக்குவல் டு பொறுமையா 1215 அப்படின்னு கொடுத்துருக்கு. இதை செப்பரேட் பண்ணோம்னா A R பவர் 5 ஈக்குவல் டு 1215. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது நேம்டு கொடுத்தோம்னா செகண்ட் ஒன். இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்ல ஏபியில் கொஸ்டின், இதை ஈக்குவேஷனை இதெல்லாம் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணையில் ஆர் பவர் எது அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கோ. அதை வந்து மேலே போட்டுட்டு சின்னதை கீழே போட்டுக்க. அப்போ 1 divided by 2னே போட்டுடலாம். 1 divided by 2 அப்படின்னு போட்டுட்டு T9 by என்ன இருக்குது, T6 ஈக்குவல் டு AR பவர் 8 டிவைடட் பை AR பவர் 5 ஈக்குவல் டு 32,805. அடுத்து 1215 ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். ஏக்கு ஏ கேன்சல். இதுக்கு இதில் அடிச்சிட்டோம்னா 5 இருக்குது, இதில் 8 இருக்குது. அப்போ 3 ரிமைனிங் இருக்குது. 6 3 R இருக்குது, 3 R பவர் 3 அப்படின்னு அர்த்தம். 6 இங்கே வந்து 8 டைம்ஸ் போடுறோம், இங்கே 6 வந்து 5 டைம்ஸ் போட்டிருக்கோம். சரியா சொல்கிறது? அப்போ அடிச்சிட்டோம்னா 3 டைம்ஸ் இருக்கும். இப்போ இதை அடிக்கிறோம். அடிச்சுட்டு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் தெரியல அப்படின்னா ரெண்டையும் பெருக்கி பார்த்துக்க. ஒரு 1215 இதை 27 மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா. 7 5s are 35, 3 177 10 ரிமைனிங் 30. 30 1 7s are 7 10 30 remainder 1 1 7 2s are 14 plus 1 15 remainder 1 7 1 8 5 2s are 10 0 remainder 1 2 1s are 2 2 plus 1 3 2 2s are 4 1 2 is 2. ஓகே, 5 0 5 3 is 8 12 3 3 2 805 கரெக்டாக வந்துச்சு பாரு. அப்போ ரெண்டே அடித்தோம்னா என்ன வந்துடும், 27 வந்துடும். அப்போ 3 பிரித்தோம்னா 3 × 3 × 3 பிரிக்கலாம். 6 கியூப்பை வந்து 3 × 3 × 3 பிரிச்சிட்டோம்னா ஒரு 3 தான்ப்பா ஆன்சர். இதுதான் ஆருக்குள்ள ஆன்சர், காமன் ரேஷியோ அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இதை கொண்டு எதெல்லாம் ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி இஃப் செகண்ட் ஈக்குவேஷன் போடுவோம். R ஈக்குவல் டு இஃப் R ஈக்குவல் டு 3 தென் சப்ஸ்டியூட்டிங் இன் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு போடுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு போட்டேன்னா என்ன ஆகுன்னு பாரு. T6 ஈக்குவல் டு A R பவர் 5 ஈக்குவல் டு 1215. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏ இருக்கட்டும். ஆருக்கு வந்து 3 power 5 ஈக்குவல் டு 1215. அப்போ இது ஏ 3 power 5 என்ன இருக்காகுன்னு பார்த்துட்டு இங்கிட்டு 1215 3 × 3 × 3 5 டைம்ஸ் போடணும். 3 × 3 × 3 × 3 × 3
3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81, 81 3s are 243. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 243. அப்போ இது டிவைடில் இருக்குது, மல்டிப்ளை அதுங்கிட்டு போனால் டிவைட் ஆகிரும். அப்போ A = 1215 டிவைடட் பை 243. இந்த 243 5ஆல் மல்டிப்ளை பண்ணி பாரு, அந்த ஆன்சர் மேலே உள்ள கிடைக்குதான்னு பார்ப்போம். 5 3s are 15, மிச்சம் 1, 5 4s are 20, 20 + 1 21, 2, 5 2s are 10 + 2 12. இந்த வந்துருச்சு பாரு. அப்போ இதை அப்படியே அடிச்சுட்டு A = போட்டோம்னா 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அவ்வளோதான். அப்போ R கண்டுபிடிச்சிட்டேன், A கண்டுபிடிச்சிட்டேன். ஃபைண்ட் 12th டேர்ம் கேட்டிருக்கு, T12 கேட்டிருக்கு. AR பவர் 12 - 1 அப்படின்னு போடணும். அப்போ AR பவர் 11 அப்படின்னு அர்த்தம் 12th டேர்ம்னால. ஏக்கு ஆன்சர், ஆருக்கு ஆன்சர் மேலே 11. ஏக்கு என்ன ஆன்சர் இருக்குது? 5. ஆருக்கு என்ன இருக்குது? 3. ஆருக்கு 3. அப்போ 5 × 3 பவர் 11 அப்படின்றத இங்கே 12th டேர்முக்குள்ள ஆன்சர். மல்டிப்ளை பண்ணி எழுதுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா பவர் ஹையாக இருக்குது, அதனால் நிறுத்திக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. கேர்ஃபுல்லாக கொஞ்சம் படிச்சுக்கோ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் MRK. டுடே மேக்ஸ் கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் எக்ஸசைஸ் 2.7. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து 5 marks ஒன்லி, இம்பார்ட்டன்ட் 5 marks ஒன்லி. ஸோ 7th சம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்க, அது என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்ணால் தான் நம்ம அடுத்து ஃபைண்ட் அவுட் என்ன பண்ண முடியும் அப்படின்றத கேட்க பண்ண முடியும். ஃபைண்ட் கண்டுபிடிச்சி இருக்குது 10th டேர்ம். அப்போ கொஸ்டினில் வந்து கேட்டது வந்து 10th டேர்ம் கேட்டிருக்கு, T10 கேட்டிருக்கு. ஹூஸ் 8th டேர்ம் கொடுத்துருக்கு, காமன் ரேஷியோ கொடுத்துருக்கு. ஈஸியான கொஸ்டின். ஓகே, கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 8th டேர்ம் கொடுத்துருக்கு. 8th டேர்ம் வந்து 768 அண்டு காமன் ரேஷியோ கொடுத்துருக்கு தம்பி 2. ஓகே, T10 கேட்டிருக்கு. அவ்வளோதான், அது ரெண்டும் கொடுத்து T10 கேட்டிருக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் போட தெரியலனா போட்டு விட்ரு, வேறு ஏதாவது 7 மாதிரி போட்டு விட்றாத. ஓகே, இப்போ nth டேர்ம் ஆஃப் ஜிபி சம்னால nth டேர்ம் ஆஃப் ஜிபி இஸ் அப்படின்னு எழுதுனோம்னா Tn = AR பவர் n - 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். T8 = AR பவர் 8 - 1 = 768. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், AR பவர் 7 8 - 1 = அப்போ 768. வாட் இஸ் கிவன்? R2. அப்போ AR2 கிவன் எழுதுறத 2^7 = 768. 2 வந்து 7 டைம்ஸ் போட்டு பார்த்தோம்னா 2 × 2 × 2 அப்படின்னு 7 டைம்ஸ் போடணும். 3 4 5 6 7. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 32 64 128 அப்படின்னு வருது. நல்லா பார்த்துக்கோ, 128 அப்படின்னு வருது. அப்போ A = × 128 = 768. ரெண்டும் ப்ராடக்ட் மல்டிப்ளை. அப்போ A = 768 டிவைடட் பை 128 அப்படின்னு இருக்குது. அப்போ இதை நம்ம எதால் டிவைட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பாரு. 128 அதானே 128 இருக்குது. அப்போ இதை டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பாரு. இல்லை 2 டேபிளில் முதல்ல அடிக்கணும், அடிச்சுக்கோ. 3 2s are 6, 8 2s are 16, 4 2s are 8. இது என்ன வந்துடும்? 6 2s are 12, 4 2s are 8. மறுபடியும் பண்ணோம்னா 3 2s are, அடுத்து என்ன வரும்? 2. அடுத்து 1 2 is 2, 9 2s are 18, 2 2s are 4. அடுத்து 16. அடுத்து என்ன வந்துடும்? 9 2s are 18, 6. அடுத்து 8 வரும். அப்படியா, பொறுமையாக அடிச்சுக்கோ. 4 2s are 8, 48. அடுத்து என்ன வந்துடும்? 6 8 48, 6 வருதுடா தம்பி, 6 வருது. அப்போ A = 6 8s are 48 வந்துருச்சு. அப்போ 6 எடுத்து மல்டிப்ளை பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அப்போ R கொடுத்துருந்தான் அவன் கிவன், நான் கண்டுபிடிச்சதில் R கொடுத்துருந்தான், நான் கண்டுபிடிச்சதில் இது R, நான் A கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபைண்ட் என்ன கேட்டிருக்குன்னா T10 கேட்டிருக்கு. T10 கேட்டிருக்கு. AR பவர் 10 - 1 = A வந்து 6, R வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா R சப்ராக்ட் பண்ணோம்னா R பவர் 9. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், = 6 × 2^9 வேணால் போட்டுக்க. அப்போ 2^9 6 × 512 அப்படின்னு அர்த்தம். 512 9 வரைக்கும். 2 மல்டிப்ளை பண்ணால் 6 2s are 12, ரிமைனிங் 1, 1 6 are 6 1 7, 6 5s are 30. அப்போ 3072 அப்படின்றதான் இதோடைய 10th டேர்ம். T
10 அப்படின்றதுக்கு உள்ள ஆன்சர். புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோ, கரெக்டானு பார்த்துக்கோ. நானாக போட்டிருக்கேன், அதனால் சொல்கிறேன், பார்த்துக்கோ. தவறு வருவது இயற்கை, அதனால் யாராக இருந்தாலும் பார்த்துக்கிறணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. சூப்பர் கொஸ்டின். ஹாய், ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் MRK. How are you? I am fine, thank you. டுடே கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் சம். நம்ம இது பப்ளிக்கில் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயரில் 5 5 5 5 5 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் உள்ளது. எக்ஸசைஸ் 2.8 6th ஃபஸ்ட் சம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸ்லோ லேர்னர்ஸ் ஃபுல்லாக படிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக படி. நான் இதை முதல்ல ஈஸியாக சொல்லிடுறேன், அப்புறம் ப்ரீஃபாக வேணால் பக்கத்தில் எங்கிட்ட சைடில் போட்டு காட்டுறேன். உனக்கு தேவையானதை நீ தேவையானதை மட்டும் எழுதுனா போதும், சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு SN சீக்வல்னு கொஸ்டினை எடுத்துரு. 3 3 3 நெக்ஸ்ட்டு 3 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறணும். n டேர்ம்ஸ் அப்படின்னு. ஓகே, வெரி குட். அடுத்து 3 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னாப்பா உள்ள 1 + 11 + 11 அப் டு n டேர்ம்ஸ்னு வந்துடுறான் தம்பி. n டேர்ம்ஸ் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு 9ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 9ஆல் டிவைட் பண்ணுறதுனால சம்மு மாறாது. மல்டிப்ளை பண்ணால் டிவைட் பண்ணுறோம், அப்போ 2 கேன்சல் ஆகிடும். அதே சம் தான் அர்த்தம். கணக்கை சிம்பிளிஃபை பண்ணுறக்காண்டி செய்கிறது. ஒரு நம்பரை ஆட் பண்ணோம்னா அதே நம்பரை சப்ராக்ட் பண்ணலாம், ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பரை டிவைட் பண்ணலாம். அப்போ கொஸ்டினுடைய அர்த்தம் மாறாது, மீனிங் மாறாது. அப்போ உள்ளது அப்படியே எழுதியிருக்கேன். 1 + 11 + 11 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். நெக்ஸ்ட்டு இந்த 9 உள்ளே கொண்டு போயிரு, மல்டிப்ளை பண்ணிடு எல்லாத்துக்குமே. அப்போ இதில் 3/9 வெளியில் இருக்குது, இந்த ரெண்டும். அந்த 9 உள்ளே போச்சுன்னா 9 + 99 + 999 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம், m டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, வெரி குட். அப்போ இதில் 3/9 இருக்கட்டும், அப்புறம் அடிச்சுக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இதை 9 10 - 1 அப்படின்னு எழுதலாம்டா தம்பி. 10 - 1 என்ன ஆகும்? 9 ப்ளஸ்ஸு பார்த்து பொறுமையாக 100 - 1 அப்படின்னு எழுதலாம். அடுத்து 1000 - 1 அப்படின்னு எழுதணும்னா 999 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறணும், மறந்துடக்கூடாது. 3 பாயிண்ட் வச்சுக்க கம்பல்சரியாக. இது அடிக்கணும்னா அடிச்சுக்க. 1 3 is 3 3 3 are 9 அடித்தோம்னா 1/3 அப்படின்னு அர்த்தம். சரி, இதில் 10 100 1000 வரிசையாக ஒரு செட் ஆஃப் இதை பிரிச்சிரு. 10 100 + 1000 அப்படின்றத ஒரு செட் ஆஃப் n டேர்ம்ஸை பிரிச்சிரு. n டேர்ம்ஸை பிரிச்சுட்டேன். அடுத்து -1 -1 -1 வரிசையாக இருக்கும்டா தம்பி. -1 -1 -1 அப் டு n டேர்ம்ஸ் இருக்கும். இதில் மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இப்படி எடுத்துட்டோம்னா உள்ளே ஃபுல்லாக ப்ளஸ் ஆயிரும். அப்படி யோசிக்கணும், புரியுதா சொல்கிறது? நிதானமாக யோசிச்சுக்க, அதுக்கு ஒரு ப்ராக்கெட், சரிங்களா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ, நிதானமாக கேர்ஃபுல்லாக கொஞ்சம் செஞ்சுக்க. ஏன்னா உனக்கு தெரிஞ்சுக்கிறேன், அதனால தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 10 100 1000 அந்த மாதிரி உள்ளதை எடுத்து n டேர்ம்ஸ் எழுதிட்டேன். அடுத்து -1 -1 -1 அதை எழுதிட்டு மைனஸை காமனாக எடுத்தால் ப்ளஸ் ஆயிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் அப்படி எழுதியிருக்கேன். ரைட்டு. ஈக்குவல் டு இதை நான் உனக்கு சும்மா ஒரு எழுதணும், எல்லா பசங்களும் எழுதணுமே அப்படின்றனால அப்படி சொல்லிக் கொடுக்குறது. அதை நீ ஃபாலோ பண்ணக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், அடுத்ததுக்கிட்ட நான் உனக்கு விளக்கம் கொடுக்குறேன், என்னாச்சு இந்த இது எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறேன். நீ எழுத வேண்டியதை எழுதிரு. அப்படி ஸ்கூலில் மஸ்ட்டு கேட்டாங்கன்னா இதை செஞ்சுக்க. அந்த ரைட் சைடில் உள்ளதை நான் இங்கிட்ட செய்வேன், சரியா சொல்கிறது? இதை அப்புறம் செஞ்சுக்கிறேன், உனக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த இடத்துல எப்படி வந்துச்சுன்னு. சரி, ஃபஸ்ட்டு 10 -1 நான் சொல்கிற மாதிரி எழுதிரு. எல்லாருமே அட்டன் பண்ணுறணும் அப்படின்றனால 10 - 1 அப்படி எழுதிரு. -n போடணும் இந்த n டேர்ம்ஸ்க்கு, அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு n போட்டுக்க, 10n அப்படின்னு அர்த்தம். 10 10 - 1 10 - 1 ரெண்டு மேலே இங்கேயே ஒன்றா இருந்துச்சு. இங்கே ஒரு எண்ணு போட்டேன், இங்கே ஒரு எண்ணு போட்டேன், அவ்வளோதான். கணக்கு முடிச்சுக்கிறோம். முதல்ல 1/3 10 10n -1 சப்ராக்ட் பண்ணோம்னா 9. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் -n.
இதை அப்படியே இந்த செட்டை இங்கேயும் கொண்டு போகணும், உள்ளே மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணால் 1 × 10 10, 3 × 9 27 அப்படின்னு எழுதும். 9 3s are 27. மேலே இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்துக்க, 10⁻n - 1, 10⁻n - 1 மைனஸ் எது இங்கே மல்டிப்ளை பண்ணால் 1 × n n, கீழே 1 இருக்குன்னு அர்த்தம், கீழே இப்படி. அப்போ 1 × 3 3. புரியுதான்னு பார்த்துக்க, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஃபஸ்ட்டு திருப்பி சொல்கிறேன், 3 வெளியே எடுத்துகிட்டு 1 + 1 போட்டுக்க. அடுத்து 9 மல்டிப்ளை 9 டிவைட் பண்ணிக்க. அந்த 9 10 - 1 100 - 1 பிரிச்சுக்க. அப்புறம் 10 100 தனியாக பிரிச்சுரு. அடுத்து -1 -1 -1 தனியாக பிரிச்சுட்டு நடுவில் உள்ள மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே ப்ளஸ் ஆயிரும். எல்லாமே எல்லா மைனஸும் எடுத்துட்டோம்னா உள்ளே ப்ளஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதியில் ஜிபி ஃபார்முலா இது, அதை பொறுமையாக நீனாக எழுது. 10 × 10 - 1/10 - 1 -n, இங்கே ஒரு n போட்டுக்க. இது ரெண்டும் செப்பரேட் பண்ணால் 9 வந்துடும். இந்த 1/3 உள்ளே கொண்டு வர பார்த்து கொண்டு போ. இந்த 1/3 செட் ஆஃப் இதுக்கு முதல்ல வரணும், இந்த 10க்கும் 3க்கும் வரணும். 1 10 is 10, 3 9 is 9, 9 3s are 27. அடுத்து 1 × n n, கீழே இங்கே இந்த இடத்துல எண்ணுக்கு பை இருக்குல்ல, இந்த இடத்துல பை இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், இந்த இடத்துல கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1 3 is 3 அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஆன்சரு. பார்த்து நிதானமாக. இது எப்படி சார் வந்துச்சு இந்த இடம் அப்படின்னு சொல்லி பசங்க கேட்பாங்க. இந்த இடம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை வந்து நம்ம ஒரு சம் தனியாக ஒரு கணக்காக போட்டோம்னா 10 100 ஜிபியில் வரும்டா தம்பி, 1000 அப்படின்னு சொல்லிட்டு அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு போடுறோம். அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு போட்டோம். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் வந்து a = 10, a வந்து 10 ஃபஸ்ட் டேர்மு. r = T2/T1 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 100/10 அடித்தோம்னா 10 வந்துடும். இது 10 வந்து 1 விட பெருசு, > 1. அப்போ SN ஃபார்முலா எழுதியில் a × r - 1/r - 1 அப்படின்னு தான் எழுதுவாங்க. ஏன்னா 1 விட பெருசுன்றனால இப்படி எழுதுவாங்க. ஓகே, இதில் வந்து பவரில் n வரணும். இப்போ ஏக்கு போல இங்கே என்ன இருக்குது பாரு, 10. இந்த ஃபார்முலா வந்து r > 1 அப்படின்னு அர்த்தம், 1 விட பெருசு, r பெருசுனால. அடுத்து ஏக்கு வந்து 10 இருக்குது, ஆருக்கு என்ன தான் இருக்குது, 10 தான் இருக்குது, 10 தான் இருக்குது. மேலே n இருக்குது, -1/10 - 1. இதைத்தான் தம்பி இங்கே எழுதுனேன் இந்த இடத்துல. இது தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டாங்கன்னா செஞ்சுக்குங்க. செகண்ட் ஒன், இது எப்படி சார் n மட்டும் போட்டிங்க இந்த இடத்துல, மைனஸ் நடுவில் இருக்குது. ஓகே, n மட்டும் எப்படி சார் போட்டிங்க அப்படின்னா 1 + 1 + அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப் டு n டேர்ம்ஸ்னு சொல்கிறதுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா a = 1, r = T2/T1, r = T2/T1. அப்போ 1/1 = 1 தான். r = 1ன்னு வந்துட்டான், r = 1ன்னு வந்தான். r = SN = NAன்றதான் ஃபார்முலா. இது வந்து புக்கில் இருக்கா என்னன்னு தெரியல, பார்த்துக்கோ. ஓல்டு ஃபார்முலா SN = NA. அப்போ SN = n-க்கு பதிலாக என்ன வந்துச்சு, n தான். ஏக்கு பதிலாக என்ன வந்துச்சு, 1. அப்போ இந்த இடத்துல 1 இது. அப்போ 1 × n என்ன வந்துடும், n. இந்த எண்ணை தான் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அப்போ இது ஒரு சம்மு. இந்த இதில் இந்த ரெண்டாக பிரித்தோம்ல, அதில் மேலே ஒரு சம்மு 1, கீழே 1 1 1 அப்படின்ற சம்மு 1. கேட்டாங்கன்னா செஞ்சுக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கிறக்காண்டி சொல்கிறேன். எப்படி வந்து திரும்பி கேட்பாங்கல்ல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின், கேர்ஃபுல்லாக படித்து நல்ல மார்க் எடு.